55 நாளுக்கு பிறகு தலைவர் அவர்களோட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மீண்டும் ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் அறிஞர் அண்ணா அவர்களோட ஊர்ல காஞ்சிபுரத்தில் ஆரம்பிச்சிருக்குது. ரொம்ப சிறப்பாக நடந்தது. மக்களோட பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் மீது என்னென்ன விமர்சனம் வச்சாங்களோ எல்லாத்துக்கும் தலைவர் பதில் சொல்லியிருக்காரு. குறிப்பா நாங்க எப்பெல்லாம் ஆளும் கட்சியை பார்த்து ஆளும் அரசை பார்த்து ஒரு மக்கள் பிரச்சனை எழுப்பணும், அவங்க உடனடியாக அவங்க சொல்ற ஒரே இது நாங்க தற்கொலை கொள்கை இல்லாத கூட்டம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு கோட்பாடை வச்சு அது கட்சியோட ஒரு முதல் மாநாடு கொள்கை திருவிழான்னு அறிவிச்சு எங்களோட கொள்கையை அறிவிச்சதுக்கு அப்புறமும் தொடர்ந்து கொள்கை இல்லாத கூட்டம் தற்கொலைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு தலைவர் தக்க பதிலடி கொடுத்தாருன்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் பெரியார் அவர்கள் பெயரையும் அறிஞர் அண்ணா அவர்கள் பெயரையும் வச்சுட்டு குடும்ப ஆட்சி ஊழல் பண்ணிட்டு இருக்கிற இவங்க தான் உண்மையான கொள்கை இல்லாத கூட்டம். அவங்களோட ஒரே கொள்கை தலைவர் சொன்ன மாதிரி கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் அவங்க கூட்டம். அதை மக்கள் மத்தியில் அது மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதான் மக்களோட எண்ணங்களை அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்த கட்டமா மக்கள் சந்திப்புகள் உள்ளரங்கமாக நடக்க போதா இல்ல சேலத்துக்கு விண்ணப்பிச்சிருந்தோம், அனுமதி மறுக்கப்பட்டது, மாற்று தேதி கேட்டாங்க. அடுத்தடுத்து எப்படி தலைவர் அவர்களோட விருப்பம் மக்கள்கிட்ட போய் அவங்கள பார்க்கணுங்கிறது தான் அவரோட விருப்பமா இருந்தது. இப்ப சேலத்தில் நாங்கள் அனுமதி கேட்டோம், அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கவர்மெண்ட் கோர்ட்ல ஒரு எஸ்ஓபிக்கு பண்ணிருப்பாங்க. நீங்களே உங்களுக்கே தெரியும். 4 வாரம் ஒரு முன்னாடி அனுமதி கேட்கணுங்கிறது ஒரு எப்படி ஒரு அரசியல் கட்சி அதுவும் நாங்க 6 மாசம் தேர்தல் இருக்கிற பொழுது 4 வாரங்களுக்கு முன்னாடியே நீங்க பர்மிஷன் கேட்கணுங்கிறது கண்டிப்பா ஜனநாயக விரோத செயல். இது கண்டிப்பா திமுக தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியை பார்த்து அவங்களோட அச்சத்தின் வெளிப்பாடாக தான் நாங்க பாக்குறோம். ஒன்னு நிச்சயம், என்ன தடுத்தாலும் தலைவரோட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடரும். தேர்தல் வாக்குறுதிகளுடைய சில ஐடியாக்களை இங்க மேடையில பேசியிருந்தாரு. ஒரு வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள், அதே போல ஒரு கார் அப்படிங்கிற லட்சியம், அதுக்கான பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கணும். அது எந்த அளவுக்கு சாத்தியம்? தலைவர் கிளியரா சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ற அளவுக்கு அவங்களோட பொருளாதார வளர்ச்சியை நாங்க மேம்படுத்தணும், அவங்க ஏர்ன் பண்ற அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டி உருவாக்கணும் தான் சொன்னாரு. கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா இது வரைக்குமே இன்னும் மக்கள் அது ஏர்ன் பண்ணி கொடுக்கிற அவங்க கெப்பாசிட்டி இல்லாம இருக்காங்க. கல்வி இல்ல, சுகாதாரம் போதிய சுகாதாரம் இல்ல, அதெல்லாம் மேம்படுத்தினாலும் அவங்க ஏர்ன் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி வரும். அது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஜெனியூன் ரிஃப்ளெக்ட், ஒரு உண்மையான ஒரு மக்களுக்கு வீடுங்கிறது அவங்களோட அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்யறது. அது கண்டிப்பா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அவங்க இல்லாதவங்களுக்கு உறுதி செஞ்சு. தாவேக்காவை சுத்தி தொடர்ந்து இந்த கூட்டணி பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கும் மறுபடியும் ஒரு தடவை உறுதி செஞ்சிருக்காரு, கொள்கை எதிரிகள் கூட நிச்சயமா நாங்க பாரபட்சமே இல்லாம இருக்க மாட்டோம், சேர மாட்டோம் அப்படின்றதுல கூட்டணி நிலைப்பாட்டுல உறுதியா இருக்க தாவேக்கா. கூட்டணி நிலைப்பாடுல எந்த மாற்றமும் இல்லைங்க. ஏற்கனவே சொன்னதுதான், அப்ப சொன்னதான் இப்ப சொல்றதான் எப்பவும். அதனால அந்த 2 கட்சிகளோட எந்த வித சமரசமும் இல்லாம நாங்கள் எங்களை எதிர்ப்போம். உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற தகவல் இருக்கு. அதை எப்படி அணுக போறோம் சட்டப்பூர்வமா? எஸ்ஐஆர் நம்ம பிரச்சனையை பத்தி நிறைய பேசிட்டோம். இந்த ஒரு குறுகிய காலத்துல 6 கோடிக்கு மேலான வாக்காளர்களை சரிபார்த்து அதை அவங்க ஓட்டர் டிராஃப்ட் லிஸ்ட் பண்றது உண்மையிலுமே முடியாத காரியம். இப்ப பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில ஒரு பிஎல்ஓ ஒரு சூசைட் தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு. அது அங்க இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் நான் பேசுறப்ப பணி சுமை காரணமா தான் அவங்க அந்த தற்கொலை நடந்திருக்குன்னு சொன்னாங்க. எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கு மீதும் பயங்கர பிரஷர் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்றாங்க. டெய்லி அவங்க ஃபார்ம் கலெக்ட் பண்ணி அதை அப்லோட் வேற பண்ணணும். அங்க டெக்னிக்கல் எரர்ஸ்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. இப்படி அவசர கதியில ஏன் பண்ணணும்? இது அவ்வளவு ரொம்ப கண்டிப்பா எஸ்ஐஆர் முக்கியமான அவசியம் தான். போலி வாக்காளர்கள் இருக்காங்களா? சில பேர் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க. இவ்வளவு முக்கியமான பணியை அவசரமா செய்யும். இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போலி வாக்காளர் இருந்தவர்கள் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்திருக்கு. இப்ப மட்டும் ஏன் இவ்வளவு அவசரம்? அதுதான் நாங்க கேட்கிறோம். இது பொறுமையா அவசரமா தேர்தல் இல்லாத சமயத்துல பண்ணிருக்கலாம்னு அதான் எங்க கேள்வியும். சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவர் மேடையிலே கொடுத்த ஆதரவு மாதிரி எங்களுக்கு தாவேக்காவுக்கு ஆதரவு பெருகும் அப்படின்னு விஜய் அவர்கள் மேடையில் பேசியிருந்தாரு. திமுகவோ அதிமுகவோ அங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தாவேக்கால? அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடக்குதா? மக்கள் வந்துட்டாங்க. நீங்க அனைத்து மக்களும் வந்துட்டாங்க. ஒரு எம்எல்ஏ என்னோட பேட்ச்மேட் தான் அவர் சொல்றதுக்கு ஒரு சின்ன ரிப்ளை மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம அவங்களோட உரையாடணும் அப்படின்னு சொன்னாங்க. உரையாடனா அவங்க நம்ம அந்த பக்கம் போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு சொல்றேன், நாங்க உரையாட ஆரம்பிச்சா, திமுக காரங்க உரையாட ஆரம்பிச்சா அவங்க யாருமே திமுக கட்சியில இருக்க மாட்டாங்க.
அந்த மாதிரி வந்து ஒரு குடும்பம் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. 30 வருஷம் 40 வருஷம் உண்மையா உழைச்சவங்களுக்கு திமுகல எந்த உரிய பதவியும் கிடையாது, எம்எல்ஏ சீட்டும் கிடைக்கிறது இல்ல. எம்எல்ஏ சீட் கிடைக்கிறதுனா எப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் அதனால நாங்க உரையாட ஆரம்பிச்ச அவங்க கிட்ட இந்த கட்சியே இருக்காது. தேர்தல் வாக்குறுதி மட்டும் ஒரே ஒரு விஷயம், விஜய் அவர்கள் படங்கள்ல இலவசங்களை எதிர்த்திருக்காரு அப்படிங்கிற ஒரு இருக்கு சர்க்கார் படத்துல. இதே தேர்தல் வாக்குறுதியில இலவசங்கள் கொண்டு வரப்படுமா இல்ல எந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதி? அதை வெயிட் பண்ணி பாருங்க, அவர் டீடைலா அதுக்கான இது இருக்கும். சேலத்துல அனுமதி கேட்டதாகவும் 4ஆம் தேதி மறுத்ததாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. எந்த தேதியில இருக்க வாய்ப்புகள் இருக்கு? அதுதான் நாங்க வந்து மாற்று தேதி நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை அனுமதி கிடைக்கலன்னா கண்டிப்பா வேற எந்த விதத்துல மக்களை சந்திக்க முடியுமோ அந்த விதத்துல நாங்க சந்திப்போம். ஒரு விஷயம் இங்க நான் நல்லா நிச்சயமா கூறிக்கொள்ள விரும்புறேன், தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்கிறதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது.